Hallelujah! Good morning and good afternoon, good evening. எந்த இடத்திலிருந்து எந்த நேரத்தில் நீங்கள் பார்த்துக் கொண்டிருந்தாலும் தேவனுடைய வார்த்தைகளை எவ்வளவோ வாஞ்சையோடு உங்களிடத்தில் கொண்டு வருகின்றேன். ஜெபத்தோடு கூட ஒவ்வொரு நாளும் அனுதின தியானத்திலே கலந்து கொள்ளுங்கள். தேவனுடைய வார்த்தைகளை இருதயத்தில் பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள், தியானியுங்கள், நாள் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஒரு சிறிய ஜெபம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, இன்னொரு நாளை தந்திருக்கிறீர், இன்னொரு வார்த்தை எங்களுக்கு தந்திருளும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஒரு வார்த்தை போதுங்க. தேவனுடைய வார்த்தை ரொம்பவும் வல்லமை மிக்கது. அவருடைய வார்த்தை நம் இருதயத்திலே விழுந்தால் நம்முடைய வாழ்க்கையை மாறி போய்விடும். நம்முடைய இருதயத்தின் நிலைமையிலே மாற்றம் உண்டாகும். நாம யோசிக்கிற விதத்திலும் கூட விடுதலை பார்க்க முடியும். எரேமியாவின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம் பாருங்க. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன், அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களை குறித்து திட்டமிட்டிருக்கின்ற நினைவுகளை நான் அறிந்திருக்கிறேன் என்று நான் அல்ல சொல்லுவது, யாரும் சொல்ல முடியாது. இந்த வார்த்தையை சொல்லுவது நம்முடைய தேவன் கர்த்தர் உரைக்கிறார். கர்த்தருக்கு நம்முடைய பட்சத்திலே பெரிய எண்ணங்கள் இருக்கிறது. அவர் நமக்காக கொண்டிருக்கிற நோக்கங்கள் மிகவும் உயர்ந்ததா இருக்கிறது. நம்முடைய நோக்கங்கள் எல்லாம் பூமிக்குரியவர்களா இருக்கிறது, தற்காலிகமானதா இருக்கிறது. How much you are planning? எவ்வளவு நீங்கள் திட்டம் போடுகிறீர்கள்? ஒரு நாளைக்கா, 2 நாளைக்கா, 1 வருஷத்துக்கா, 2 வருஷங்களுக்கா? அவ்வளவுதானங்க. அது கூட நம்மால் முடியாது இல்லையா? நாம நினைப்போம் என்னென்னமோ செய்ய வேண்டும் என்று, நடக்கும் என்று, நம்ம பிள்ளைங்க என்னென்னமோ ஆவார்கள் என்று, பிள்ளைகளை நன்றாய் படிக்க வைக்க வேண்டும் என்று, அவர்கள் பெரியவர்கள் ஆவார்கள் என்று, நாம் வரப்போகிற காலத்துல நல்ல வீடை கட்டுவோம் என்று, நல்லபடியா நம்ம ஸ்டேட்டஸ் உயரும் என்று என்னென்னமோ கற்பனைகளை கொண்டிருப்போம். அநேக முறை அது நிறைவேறுவதே இல்லை. ஆனால் தேவன் நமக்காக கொண்டிருக்கக்கூடிய திட்டங்கள், அவை நாம் அறிகிற நாளில் வரப்போகிற காலத்திற்காக, for the future, வரப்போகிற காலத்திற்காக, எந்த நாளுக்கு அந்த நாளை குறித்து நாம் யோசிப்போம். அது நமக்கு போதுமானதா இருக்கிறது. ஏனென்றால் நம்மை குறித்து யோசிக்கிற ஆண்டவர் இருக்கிறார். அதற்கு தான் அவர் சொன்னார், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம் என்று. நீங்கள் அஞ்ஞானிகளைப் போல கவலைப்பட வேண்டாம், என்னுடைய ராஜ்யத்தையும் நீதியும் முதலில் தேடுங்கள், இவை எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்றார். நீங்க இன்றைய நாளை குறித்து அந்தந்த நாளின் பாடு அன்றைக்கு போதும். நீங்க எந்த நாளுக்கு அந்த நாள் தேவன் எனக்கு உதவி செய்வார் என்ற நம்பிக்கையோடு இருங்கள். தேவன் மீது விசுவாசம் வையுங்கள். நான் அவருடைய கரத்தில் இருக்கிறேன்னு நம்புங்கள். உன்னுடைய ஜீவனும் உன்னுடைய சகல வழிகளும் எந்த தேவனின் கரத்தில் இருக்கிறதோ அந்த தேவனை நீ மறந்து போனால் உன் கையில உன்னுடைய வாழ்க்கை இல்லை, என்னுடைய கையில் என்னுடைய வாழ்க்கை இல்லை இல்லையாங்க. காலங்கள் நம்முடைய கரத்தில் இல்லையே. நினைத்ததெல்லாம் நடக்கிறதா? நினைத்தபடியே நடக்கிறதா? தேவனுடைய ஏற்பாடு, தேவனுடைய திட்டம், தேவனுடைய நோக்கங்கள் தேவனுக்கு தெரியுங்க. அவருக்கு இன்றைக்கும் நேற்றும் நாளையும் என்றென்றைக்கும் என்ன நடக்குமோ எல்லாம் அறிந்திருக்கிறார், மாறாதவரா இருக்கிறார். உங்களுக்கும் எனக்கும் இறந்த காலம், வருங்காலம், நிகழ்காலம் என்பது அவருக்கு எல்லாம் அறிந்தவரா இருக்கிறார். அவருடைய கரத்தில் உங்களை வைத்துக் கொண்டால் உங்களை குறித்து நீங்க எதுவுமே கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வரப்போகிற காலத்திற்காக நான் உங்களுக்காக நினைத்திருக்கிற விஷயங்களை நான் அறிந்திருக்கிறேன். வரப்போகிற காலத்தில் உங்களுக்கு நம்பிக்கை உண்டாகும்படியாய், உங்களுக்கு ஒரு ஹோப், உங்களுக்கு ஒரு நம்பிக்கை, நீங்கள் தைரியமாக அதை எதிர்நோக்கும்படிக்கு உங்களுக்காக நான் கொண்டிருப்பவைகள் சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகளை தவிர, நன்மையான நினைவுகளை தவிர
உங்களுக்காக நான் தீங்கு நினைப்பது இல்லை. உங்களை நான் வருத்தப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறதில்லை. உங்களை நான் கைவிட மாட்டேன். உங்களுக்கு தீங்கு செய்ய மாட்டேன். வரப்போகிற காலத்திற்கு உங்களுக்கு நம்பிக்கை உண்டாயிருக்கும்படி தேவனுடைய கரத்தில் இருக்கிறவர்களுக்கு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. விசுவாசமும் நம்பிக்கையும் அன்பும். இயேசு ஆண்டவரை நீங்க நம்புகிறீங்களா? அவர் மீது விசுவாசம் வையுங்கள். அவர் மீது நம்பிக்கையை வையுங்கள். இன்றைக்கு தேவையான விசுவாசத்தை கொண்டிருங்கள். நாளையை குறித்து நம்பிக்கை உடையவர்களாக இருங்கள். தேவனுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்று வேதம் சொல்லுகின்றது. தேவ அன்பில் உங்களை காத்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய அன்பை நீங்கள் உணர்ந்தால் நேசிக்கிற தேவன் நமக்கு தீங்கு செய்ய மாட்டார் என்பது சொல்ல வேண்டியதே இல்லை. ஒரு தாயின் மடியில் இருக்கிற குழந்தை அது கொஞ்சம் பாலை குடித்த உடனே நிம்மதியாக தூங்கும். அதற்கு தெரியும் தனக்கு பசி எடுக்கும் போதெல்லாம் அம்மா பால் கொடுப்பார்கள். தான் அழும் போதெல்லாம் தன்னுடைய அம்மா தன்னை சமாதானப்படுத்துவார்கள். தனக்கு வருத்தம் உண்டாகும் போதெல்லாம் தாய் தன்னுடைய அரவணைப்புக்குள்ளே சேர்த்துக் கொள்வார்கள். தாயானாலும் உன்னை மறந்தாலும் உன்னை நான் மறவேன் என்ற ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். நீ அவருடைய பிள்ளையான பிறகு மிக முக்கியமாய் உன்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்ட பிறகு நீ பரலோக குடும்பத்திலே ஒரு பங்காய் மாறிவிட்டாய். நீ தேவனுடைய குடும்பத்திலே பங்கு பெறுகிறவனாகிவிட்டாய். பாருங்க, ரட்சிக்கப்பட்டவர்கள் கூட இன்றைக்கு கலங்கி போவது, பதறி போவதும், வருங்காலத்தை குறித்து பயந்து போவதும் சர்வசாதாரணமாகிவிட்டது. ஆண்டவருடைய வார்த்தைகளை கேளுங்கள், அவர் வார்த்தைகளை தியானியுங்கள், அவர் மீது நம்பிக்கை வையுங்கள். எனக்காக தேவன் கொண்டிருக்கிற எண்ணங்கள் எல்லாம் என்னுடைய நன்மைக்கு தான் தவிர என்னை கீழே தள்ளவோ என்னை அழிப்பதற்கோ என்னை விட்டு விடுவதற்கோ அல்லவே அல்ல. முதிர் வயது வரும் வரை உன்னை தூக்கி சுமப்பவர் நானே. இன்னும் உங்களை இடுப்பில் வைத்து சுமக்கிறவர் நானே. உன்னுடைய தலைமுடி நரைத்து போனாலும் நீ முதியவனாகி பலவீனனாகி வியாதிப்பட்டு உன்னுடைய வீட்டார் அனைவராலும் கைவிடப்பட்டாலும் உன்னை கைவிட மாட்டேன், விலக மாட்டேன் என்ற ஆண்டவர் இருக்கிறார் என்று உணர்ந்தால், அட எதற்குங்க நமக்கு கவலை, துக்கம், துயரம், வேதனை? ஒவ்வொரு நாளும் துக்கத்தோடு கூட எழுந்திருக்கிறோம். என்னாகுமோ என்னாகுமோ, எப்படி இருக்குமோ, யாருன்னு சொல்லுவார்களோ, எப்பொழுது என்ன நடக்குமோ, இது எப்படி அது எப்படி, எனக்கு யாரும் இல்லை, எனக்கு யார் உதவி செய்வார்கள், நான் வியாதிப்பட்டு போனால் எப்படி, என்னுடைய வேலை போய்விட்டால் எப்படி என்ற யோசனைகளோடு நாம் நிறைந்து விடுகிறோமே தவிர எதுவும் இந்த உலகத்தில் இருப்பது எனக்கு நிரந்தரம் அல்ல, எல்லாமே போனாலும் என் ஆண்டவர் எனக்கு இருக்கிறார் என்ற தைரியம் கொண்டிருக்க வேண்டும். உங்களுக்காக நான் கொண்டிருக்கின்ற நினைவுகள் நன்மைக்கு ஏதுவானவைகளை தவிர தீமைக்கானவைகள் அல்ல. தீங்கு செய்வது தேவனால முடியாதுங்க. தீமை அவரால் முடியாதுங்க. வருத்தப்படுத்தினாலும் அந்த வருத்தப்படுத்தவும் ஒரு காரணம் இருக்குங்க. அவர் துக்கத்திலே நம்மை தேற்றுவதற்கு, நமக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுப்பதற்கு, நம்மை பரிசுத்தப்படுத்துவதற்கு ஒரு சில முறை தேவன் சில துன்பங்களை அனுமதிப்பாரோ என்னமோ. ஆனால் துன்பத்திலே விழுந்து நொந்து போக அவர் விட்டுவிட மாட்டார். அவர் கைவிட மாட்டார். உன்னை சுத்த பொன்னாக வெளியே கொண்டு வருவார். ஆமாங்க, தேவன் மனப்பூர்வமாக துன்பத்தை ஆகிலும் சஞ்சலத்தை ஆகிலும் உண்டாக்குகிறவர் அல்ல என்று வசனம் தெளிவாக சொல்கிறது. பின்னர் எனக்கு துன்பங்கள் ஏன் வருகிறது, ஏன் எனக்கு துயரம் உண்டாகிறது என்றால் உன்னுடைய துயரங்களுக்கு காரணம் நீதான். உன் கவலை எல்லாவற்றையும் என் மீது வை என்று ஆண்டவர் சொன்னால் உன் கவலைகளை நீயே சுமந்து கொண்டு என் கவலைகள் போகவில்லையே என்றால் அதற்கு அர்த்தம் இருக்கிறதா? பாருங்க, ஒரு ஊர்ல ஒரு கார்ல போகிற நபர் இன்னொருவருக்கு லிப்ட் கொடுத்தாராம். அந்த நபரால் மூட்டை சுமந்து கொண்டு நடக்க முடியலன்னு இவர் லிப்ட் கொடுத்தா, இவர் என்னமோ கார்ல உட்கார்ந்து கொண்டு கார்ல தலையின் மீது அந்த சுமையை வைத்திருக்கிறாராம். அந்த மூட்டையை பக்கத்துல வைத்துக் கொள்ளுங்க, டிக்கியில வைங்க என்று சொன்னால், வேண்டாம் வேண்டாம், என்னையே இலவசமா சுமக்கிறீங்க, என் மூட்டை வேற காருக்கு ஏன் சுமை என்று சொன்னாராம். அப்படிதான் இருக்கு நம்ம கதையும்.
தேவன் என்னை சுமக்கிறார் என்று சொல்கிறோம், திரும்ப நம்முடைய கவலைகளை நாமே சுமந்து கொண்டு இருக்கின்றோம். நம்முடைய கவலையை விட்டு விடுவதில்லை. உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். then you are free. உங்கள் பிரச்சனையை தேவ சமூகத்திலே வாயை திறந்து சொல்லும் போது அதை அவர் கேட்டார் என்று விசுவாசி. பின்பு அதை குறித்து நீ கவலைப்படாது. ஜெபிக்கும் வரைக்கும் தான் கவலை. ஜெபித்த அடுத்த நிமிஷத்திலே உனக்கு இளைப்பாறுதல் உண்டாகும், நீ உண்மையாக விசுவாசித்தார். அவர் அணு தினமும் நம்முடைய பாரங்களை சுமந்து கொண்டிருக்கிறார். அனுதினமும் நமக்கு புதிய சுமைகள், புதிய பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கும். ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்முடைய பாரத்தை சுமந்து கொண்டு நம்மை நிம்மதியாய் மகிழ்ச்சியாக வைக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். யாராவது உங்க பிள்ளைங்க துன்பப்பட வேண்டும் என்று விரும்புவீங்களா? நீங்க எங்கேயாவது போகும்போது சுமையான பையை உங்க பிள்ளைகளிடத்துல கொடுப்பீர்களா அல்லது நீங்க அதை சுமப்பீர்களா? பாருங்க, கெட்டவர்களாகிய நாமே நம்ம பிள்ளைகள் மீது சுமை சுமத்தாத போது அன்புள்ள இரக்கமுள்ளவராகி நம் ஆண்டவர் நம்மீது பாரத்தை வைப்பாரா? நம்முடைய பாரங்களை சுமக்கவே அல்லவா அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். அதற்குதான் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். உங்களுடைய பாரத்திலிருந்து உங்களுக்கு விடுதலையை நான் கொடுப்பேன். என்னங்க இந்த காலையில உங்க சுமை கடன் சுமையா, வியாதி சுமையா, குடும்ப சுமையா, திருமண சுமையா, பொருளாதார பிரச்சனைகளா, எதுவா இருந்தாலும் சரி, கர்த்தரிடத்துல சொல்லுங்கள். சுகப்படுத்துகிறவர் அவரே. ஒவ்வொரு தேவையும் சந்திக்கிறவர் அவரே. நம்முடைய வருங்காலத்தை அறிந்திருக்கிறவர் அவரே. நம்முடைய வருங்காலத்திற்காக நன்மையான எண்ணங்களை கொண்டிருக்கிறவர் அவரே. ஆகவே அவர் மீது விசுவாசத்தை வையுங்கள். வரப்போகிற காலத்திற்காய் இதோ 8 மாதங்கள் முடிய போகிறது. முடிந்து விடவில்லை, பாதியை தாண்டி விட்டோம். ஆனாலும் கடகடவென்று தேதி திரும்பிக் கொண்டே இருக்கிறது. 17ஆம் தேதிக்கு வந்து விட்டோம். என்னங்க, நம்முடைய வருஷத்தின் தொடக்கத்திலிருந்து வருஷத்தின் முடிவு வரைக்கும் அவர் கிருபை நமக்கு துணையாயிருக்கும். யுக யுகமா என்றென்றைக்கும் நமக்காக பெரிய எண்ணங்களை கொண்டிருக்கிற ஆண்டவர் அந்த நித்தியமான பரலோக ராஜ்யத்தை நமக்காக ஆயத்தப்படுத்துகிறார். கவலைப்படாதிருங்க. ஒவ்வொன்றுக்கும் பதறி போக வேண்டாம். வருங்காலத்தை குறித்து கலங்கி போய்விடாதீங்க. அவர் மீது விசுவாசத்தை வையுங்க. உங்க பிரச்சனைகளை அவரோடு சொல்லுங்க. அவருடைய நன்மையான திட்டங்களை அறிந்து அதன்படி நடந்து கொள்வதை கற்றுக்கொள்வோம். ஜெபிப்போமா? பரிசுத்தரே, எமக்கு நன்றி ஆண்டவரே. குழப்பங்களோடு இருக்கிற இந்த உலகத்துல எப்பொழுது என்ன நடக்குமோ, எப்பொழுது நான் மரிப்பேனோ, எப்பொழுது எந்த வியாதிக்கு ஆளாவேனோ, எப்பொழுது எந்த இயற்கை பேரிடர்களாலே மரிப்பேனோ என்று பயங்களோடு வாழ்கிற இந்த பயங்கரமான நாட்களில் நான் பிழைத்தாலும் மரித்தாலும் என் ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறார் என்று, அவருடையவராக நான் இருப்பேன் என்ற விசுவாசம் இம்மையிலே மாத்திரமில்லாமல் மறுமையிலும் வரப்போகிற காலத்திலும் எங்களுக்கு அவசியமான பரலோக ராஜ்யத்தை நீர் ஆயத்தப்படுத்தினீர் என்று விசுவாசித்து உம்மீது நம்பிக்கை வைக்க எப்போதுக்கப்போது எங்களுடைய ஜெப பாரங்களை, எங்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகளை, எங்களுடைய குடும்பத்திலே வீசுகிற புயல்களை, எங்களுடைய சரீரத்திலே உண்டாகிற பலவீனங்களை, உடல்நல பிரச்சனைகளை குறித்தே நாங்கள் கவலையோடு உட்கார்ந்திராமல் விசுவாசத்தோடு முழங்காலில் விழுந்து உம்முடைய பிரசன்னத்திலே இறக்கி வைக்க, சொல்லிக்கொள்ள, அறிக்கையிட நீர் தருகிற விடுதலையும் சுகத்தையும் மகிழ்ச்சியையும் பெற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்காக நாங்களும் ஜெபிப்போம். ஜெபத்தில் உங்க பாரங்களை இறக்கி வையுங்கள். கீழே ஸ்கிரீன்ல தெரிகிற 8939801234 என்கிற நம்பருக்கு உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை அனுப்புங்க. உங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபிங்கள். இருவர் மூவர் ஒருமனப்பட்டு பூமியில எதை கட்டினால் அது கட்டப்படும், எதை விடுவித்தால் அது விடுவிக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். இப்படியாக அற்புத சாட்சிகளை கேட்கின்றோம். இப்படியான விடுதலைகளை பெற்றுக் கொள்கிறோம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் எப்பொழுதும் ஆசையோடு இருக்கிறோம். ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. இன்றைக்கே நீங்க தாமதிக்காமல் உடனே எங்களுக்கு நீங்க அனுப்புங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளை காலை அனுதின தியான நிகழ்ச்சியில சந்திப்போம். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவருக்கும் துணையாக இருப்பதாக.